ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேர்க்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹியூஜ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்பேர்க்ஸ் அகாடமிலேருந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7 டேஸுக்கு வந்து ஒரு 7 ஸ்பெஷல் சீரீஸ் மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு வீக் ஃபுல்லாக கொண்டு போகிற மாதிரியான ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். சரியா? இது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து நீங்க ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கிற மாரி நம்ம சேனல்லே அவைலபிளா இருக்கும் இந்த வீடியோஸ். நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கிற மாரி இருக்கும். லைவ் செஷன்ஸ் இருக்கும். ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான செஷன்ஸா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இத நம்ம ஃப்ரீயா அனௌன்ஸ் பண்றது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வர பாருங்க. இப்போ சிவில் இன்ஜினியரிங்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன எக்ஸாம்ஸுக்கு வந்து நம்ம கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ, அதே மாரி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாமு, டிஆர்பி பாலிடெக்னிக் இந்த மாரி எக்ஸாம்ஸுக்குலாம் நம்ம வந்து கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ரூ. 80,000 மதிப்புள்ள ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயா நம்ம ஆஃபர் பண்ற மாரி பண்றோம். ஓகேவா? அது ரெலவென்ட்டான கன்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயா எல்லாருமே அக்சஸ் பண்ணக்கூடிய லெவல்ல இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்தீங்க அப்டின்னா, எங்க போனாலும் வந்துட்டு ஒரு சிவில் இன்ஜினியரிங் அல்லது இன்ஜினியரிங் லெவல்ல நீங்க ஒரு கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணா கூட வந்து ஃபீஸ் ரொம்ப ஹையா தான் சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லெவல்ல ஃப்ரீயாவே நம்மளோட கிளாஸஸ குடுக்கலாம் அப்டிங்கிற மாதிரி ஒரு செஷன்ஸா நம்ம கொண்டு போறோம். 7 செஷன்ஸா 7 நாளுமே நம்ம கொண்டு போறோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இத எப்படி நீங்க அட்டெண்ட் பண்ணணும் இந்த ஃப்ரீ கிளாஸஸ் அப்படின்ற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட அந்த லிங்க் குடுத்துருக்கோம். அத கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இது ரிலவென்ட்டான எல்லா அப்டேட்ஸ் அந்த எப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம், அதுலருந்து உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப், வீடியோ எல்லாமே நீங்க வந்து அவைல் பண்ற மாரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த லைஃப் டைம் ஃப்ரீ கிளாஸஸ பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்படிங்கிறத விட, 7 டேஸ்க்கு வந்து 7 ஸ்பெஷல் சீரிஸ் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து கொண்டு போறோம். 7 நாளுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வந்து ஒரே கான்செப்ட்டா டீச் பண்ணாம, இல்ல ப்ராப்ளமேட்டிக்கா கொண்டு போகாம, இல்ல குவிஸ் ஒரே மாதிரி இல்லாம, ஒவ்வொரு மாதிரி ஒரு இன்டராக்டிவ் செஷன்ஸ் இல்ல வந்து ஒரு கொஸ்டின் சால்விங் எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாரி கொண்டு போணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் நம்ம வந்து இந்த லைஃப் டைம் ஃப்ரீ கிளாஸஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ, இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வீக்லி 7 டேஸுமே இந்த கிளாஸஸ் இருக்கும் அப்டின்னு சொல்லியிருந்தோம். ஸோ, மண்டே என்ன இருக்கும் அப்டின்ற மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்பார்க் சூப்பர் கான்செப்ட் அப்டிங்கிற மாரி இருக்கும். இதுல வந்து இந்த மண்டேல வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்செப்ட் மட்டும் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சாயில் மெக்கானிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஏதோ ஒரு கான்செப்ட் ரேண்டம் டாபிக் தான் நம்ம எடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு டாபிக், இல்ல ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எடுத்தோம் அப்டின்னா, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன் இந்த மாரி ஒரு கான்செப்ட்ட நம்ம டீச் பண்ற மாரி இருக்கும். இதான் வந்து இந்த மண்டே சீரிஸ். இதுல வந்து என்ன அப்டின்னா, ஸ்பார்க் சூப்பர் கான்செப்ட் அப்டின்ன மாரி நம்ம சொல்றோம். அடுத்து டியூஸ்டே பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்பார்க்ஸ் T20 அப்டிங்கிற மாரி இருக்கும். இத பொறுத்தளவு வந்து நம்ம வந்து ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ற மாரி இருக்கும். கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய லெவல்ல எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸா இருக்கும். இந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ஆ கொண்டு போற மாரியான செஷன். இது வந்து ரேண்டம் சப்ஜெக்ட்ல இருந்து தான் அதே கான்செப்ட்ல இருந்து தான் இருக்கணும் இல்ல. நம்ம ரேண்டமா வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ற மாரி இருக்கும் இந்த டியூஸ்டே செஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, வெட்னஸ்டே வந்து ஸ்பார்க்ஸ் ஃபிளாஷ்பேக் அப்டிங்கிற மாரி இருக்கும். இத பொறுத்தளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம சால்வ் பண்ணி, உங்களுக்கு வந்து ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது 2க்குமே பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ரேண்டமா தான் எடுத்து பண்ற மாரி இருக்கும். டியூஸ்டேயும் சரி, வெட்னஸ்டேயும் சரி ரேண்டமா உங்களுக்கு வந்து ஒரு 20 கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணி அதோட ஆன்சர்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரியா இருக்கும். இதான் வந்து ஸ்பார்க்ஸ் ஃபிளாஷ்பேக் அப்டிங்கிறது. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்பார்க்ஸ் எஃப்ஐஆர் அப்டின்ற மாரி. அதாவது ஜஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் உங்களுக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ் அதாவது வந்து என்ன அப்டின்னா 4 டாபிக்ல இருந்து ஒரு டாபிக்குக்கு 5 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்து மொத்தம் 20 கொஸ்டின் வந்து நம்ம வந்து உங்களுக்கு முந்தின நாளே என்ன டாபிக்ங்கிறத சொல்லிருவோம். தேர்ஸ்டே உங்களுக்கு வந்து கொஸ்டின் சென்ட் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்ல இருந்து உங்கள நீங்களே வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி ஒரு செல்ஃப் ப்ரெடிக்ஷன் மாரி தான் சொல்லப்போனோம் அப்படின்னா. சரியா? ஒரு பிடிஎஃப் மாரி நம்ம சென்ட் பண்ணிருவோம். வேணா உங்களுக்கு அத ஷோ பண்றேன். இந்த பிடிஎஃப் நம்ம வந்து முன்னாடியே உங்களுக்கு அனுப்பிருவோம். நீங்க வந்து வேணுங்கிற அளவுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்பார்க்ஸ் எஃப்ஐஆர் ரிப்போர்ட் அப்படிங்கிற பொறுத்தளவு டாபிக் 1ல 5 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 5ல எத்தனை கொஸ்டின் ரைட்டு எத்தனை கொஸ்டின் ராங் அப்படிங்கிற மாதிரி நீங்க இங்க மார்க் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டாபிக் 2 அதே மாதிரி டாபிக் 3 அண்ட் 4 இதுல வந்து நீங்க ஜஸ்ட் டிக் பண்ற மாதிரி இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு டிக் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப டாபிக் 1ல நீங்க வந்து
ஒரு 5 கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கு எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறீங்க? இப்ப 4 மார்க் இருக்கலாம் அல்லது 3 இருக்கலாம். ஏதோ இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம இங்க என்ன ரிமார்க்னு கொடுத்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு 0 to 3 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸ்டடீஸை. 4 to 5 இருந்துச்சு அப்படின்னா குட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அசஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி நீங்க டெஸ்ட் எப்ப ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த டைமை மட்டும் இங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 9:30 அப்படின்னா 9:30 எண்ட் டைம் என்ன? ஒரு 10 o'clock கம்ப்ளீட் பண்றீங்க அல்லது 10:04 கம்ப்ளீட் பண்றீங்கன்னா அது. ஸோ டோட்டல் டைம் வந்து இந்த 20 கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது. இப்போ 30 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு ஆவரேஜ் டைம் என்ன அப்படிங்கிறப்ப 20ஆல டிவைட் பண்ணி எவ்வளவு டைம் நீங்க போட்டுருங்க. போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு கொஸ்டினுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து 54 செகண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, இன்னும் டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணுமா என்னன்ற மாதிரி உங்களை ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ற மாதிரி இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். நீங்க இதுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு, ஆனா அந்த 4 டாபிக்குக்கும் உங்களுக்கு வந்து வெனஸ்டேவே சொல்லிடுவோம். என்னென்ன 4 டாபிக் வந்து நம்ம வந்து நாளைக்கு கேட்க போறோம் அப்படிங்கறது. அந்த 4 டாபிக் நீங்க நல்லா படிச்சு அதுல நீங்க எழுதி நீங்க அப்பியர் ஆனீங்க அப்படின்னா போதும். அதை வச்சு நீங்க இந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம். உங்களை நீங்களே வந்து ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கலாம். இதான் வந்து ஸ்பார்க்ஸ் எஃப்ஐஆர் செஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஃப்ரைடே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பார்க்ஸ் டைம் பாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? இதை பொறுத்தவரை வந்து என்ன அப்படின்னா இது வந்து மெயினா நம்ம வந்து ஒரு லைவ் செஷனு வித் டைமரோட இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நம்ம 20 செகண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வித்தின் த டைமுக்குள்ள நீங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு டைம் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அந்த நோக்கத்துக்காகவே மெயினா வித் அக்யூரசியோட நம்ம டைமை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காக கொண்டு வந்ததான் அந்த டைம் பாம் செஷன் அப்படிங்கிறது ஃப்ரைடே கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பார்க்ஸ் சேலஞ்சஸ். இப்போ ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்கும். சில பேர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் ப்ரிப்பேர் பண்ண வந்திருப்போம். சில பேர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன டைப் ஆஃப் சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. அதுக்கான ஒரு அதுக்கு எப்படி நம்ம அதை அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து இந்த டார்கெட்டை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப் செஷனா இது வந்து இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு மாதிரியான சேலஞ்சஸை பத்தி நம்ம வந்து அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரியான செஷனா இது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சண்டே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பார்க் சண்டே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து மேபி எனிதிங் ஃபார் எக்ஸாம்பிள் குவிஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஒரு மேரத்தான் செஷன் ஒரு லாங் டேர்முக்கு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி நம்ம அதாவது ஒரு டிஃப்ரெண்டா ஏதாவது ஒரு பண்ற மாதிரி இந்த சண்டே ஸ்பெஷல் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒரே மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது கொண்டு போவோம். ஸோ இந்த லைஃப் டைம் ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம வந்து 7 டேஸுக்கு இப்பதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்மிங் ஃப்ரைடே ஐ மீன் வந்து என்ன அப்படின்னா 4th ஏப்ரல்ல இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆல்சோ நம்ம வந்து இந்த லைஃப் டைம் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ட்ரிபிள் அண்ட் ஈஸி ஆஸ்பிரன்ஸுக்கும் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதுக்கான அந்த லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப் அந்த லிங்க் வந்து என்ன அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த கம்யூனிட்டி லிங்க் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரிபிள் அண்ட் ஈஸி ஆஸ்பிரன்ஸும் ஃபர்தரா அந்த கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது நீங்க வந்து ஈஸியா அவைல் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இந்த கிளாஸஸ் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட அந்த குரூப் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுக்காவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் ஆர் வித் யூஸ்ஃபுல் சிவில் ஆஸ்பிரன்ஸ். சரியா? நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் இல்லாம இருப்பாங்க. சரியா? அதுக்காக தான் மெயினா நம்ம வந்து அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் கொடுத்து அதுல ஜாயின் பண்ண சொல்றோம். ஸோ நம்ம ஒரு கண்டினியூஸ் அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.